நிறைய சூடு கண்ட பூனை நாம, அதனால நம்ம ஏமாற தயாரா இல்லை. இது வந்த புதிதில் எவரும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வம் தான். தமிழ் தேசியம் என்பது ஒரு பிற்போக்குவாதம். அனுரா பேசுறது தான் ஒரு ஒரு முன்னிலையான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அந்த மாதிரி சொல்றாங்க. இது குறித்து நீங்க என்ன ஒரு சொல்லுங்க? தமிழீழ அரசினை தலைவர் பிரபாகரன் அமைத்தார். அது ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக அமைந்தது. எந்த அயல் நாட்டு வல்லரசுகளின் உதவியும் இல்லாமல் அவர்கள் ஒரு மீள்கட்டுமானத்தை உருவாக்கினார். மாயமானாண்டு கேட்டன் இல்ல, அது பொய்க்கால் குதிரை என்று சொல்றார் தியாகு. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கந்திரு, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் மார்க்சியம் ஆன ஆவன் என்று மார்க்சியத்தினுடைய மூல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவருமான ஐயா தோழர் தியாகு அவர்களோட இப்போ ஒரு நல்ல காரசாரமான விவாதம். அதை ஒரு கனியை புழிஞ்சு சாறு தர்ற மாதிரி ஒரு நீண்ட விவாதம் உங்களுக்கு தர்றன் மக்களை பாருங்க. இலங்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற இதும் எதிர்காலத்தில், அதாவது அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நடக்கப் போவதற்கும் இது ஒரு அருமையானதொரு வாய்ப்பாடு மாதிரி, அதாவது ஒரு கால கண்ணாடி மாதிரி இருக்கும் என்று சொன்னால், ஐயா தோழர் தியாகு ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பாதையில் இடதுசாரி சிந்தனையில் வந்தவர். உலகத்தையும் தமிழ் கூறு நல்லுலகையும் மார்க்சிய சிந்தனை கொண்டு பார்த்து வந்தவர். அதனால் இது அவருடைய கணிப்பை நம்ம ஒவ்வொரு சின்ன பார்ப்போம் மக்களே. வணக்கம். அனுரா குமார திசநாயக்கா ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்து ஒரு அரசியல் கட்சியா அவர் இந்த அறகலைய என்ற போராட்டத்தின் மூலமாக ஒரு புது நிலைப்பாடோட ஜனாதிபதியா பொறுப்பேற்றிருக்கார். தடல் புடலா நிறைய மாற்றங்கள் வருது. கொழும்பு முற்றவழி என அழைக்கப்படும் இந்த காலிமுகத்திடல்ல முன்னாள் அமைச்சர்களுடைய வாகனங்களை எல்லாம் கொண்டு வந்து விட சொல்லி இருக்கிறார். அதை படம் பிடிச்சு பெரிய உலகமெல்லாம் அதாவது இலங்கை முழுக்க ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டுதுன்னு சொல்லி போடப்படுது. அவங்க கைதான் இவங்க கைதான் அப்படின்னு சொல்லி தடல் புடலா இப்போ 2-3 கைதே நடந்திருக்கு. அந்த அரசியல்வாதிகளோட பட்டியலில் தமிழர்களும் சில பேர் இருக்கிறாங்க. இடதுசாரி சிந்தனையாளர் மார்க்சியம் ஆவண்ணா புத்தகங்களை எல்லாம் மொழிபெயர்த்து நீங்கள் இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? ஆயுத போராட்ட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட அனுரகுமாரா தேர்தல் அரசியலுக்கு இந்த தேர்தலில் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பெரும்பான்மை சிங்கள மக்கள் அவரை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அறகலையா போராட்டத்தினுடைய தொடர்ச்சி என்று இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறகலையா போராட்டத்தில் அனுரகுமாருக்கும் ஜேவிபிக்கும் என்ன பங்கு இருந்தாலும் இல்லை என்றாலும், அந்த போராட்டத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகள், அந்த போராட்டத்தில் வெளிப்பட்ட ஊழல் எதிர்ப்பு, குடும்ப அரசியல் எதிர்ப்பு, அந்த உணர்ச்சி, அந்த அலையின் விளிம்பில் பயணம் செய்தான் அனுரகுமாரா இந்த பதவியை இவ்வளவு விரைவில் பிடித்திருக்கிறார். ஆகவே இது சிங்கள மக்களுக்கு அறகலையா போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி, அதில் ஒன்றும் ஐயமில்லை. இது நாணயத்தின் ஒரு பக்கம்தான். மறுபக்கம் என்னவென்றால், சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக அனுரகுமாராவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், இந்த பெரும்பான்மைதான் சென்ற தேர்தலில் கோட்டபய ராஜபக்சேக்கு வாக்களித்த அதே பெரும்பான்மை. கோட்டபய ராஜபக்சே என்ன சொன்னார்? எனக்கு தமிழர்கள் வாக்கு பயன்படவில்லை, எனக்கு சிங்களர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள், இவை சிங்களர்கள் வருந்தும்படியாக நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனவே இந்த மாகாண சபையோ தமிழர்களுக்கான உரிமைகளோ தமிழர்களுக்கான நிதியை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, இதான் அவர் சொன்னார். இது சிங்கள பேரினவாதம் அந்த சிங்கள வெகு மக்களிடம் ஊறி இருக்கிற ஒன்று. இதை திடீர்னு ஒரு மாற்றம் இன்னைக்கு வந்துடல. எனவே ஒரு பக்கத்தில் இது சிங்கள மக்களுடைய நெருக்கடி எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, குடும்ப அரசியல் எதிர்ப்பு, அரசியலுடைய வெளிப்பாடு என்றால், மறுபக்கத்தில் சிங்கள பேரினவாத அரசியல் தான் அனுரகுமார் மூலமாக உறுதி செய்யப்பட்டது. கோட்டபயா இருந்த இடத்தில் தான் இன்னைக்கு அவர் இருக்கிறார், வேறொரு மாற்று நிலையில் இல்லை. அப்படி இருப்பதாக அவர் சொல்லிக்கொள்ளவும் முடியாது. புதிதாக வந்த ஒரு அரசியல் தலைவர், ஒப்பளவில் இளம் வயதை சேர்ந்தவர், குடும்ப அரசியல் பின்னணி ஏதும் இல்லாதவர், கடந்த காலத்திய இடதுசாரி போராட்ட பின்னணி கொண்ட ஒருவர்,
அவரை ஆதரிக்கிற சமூக வகுப்புகளும் அதே போல சாதாரண எளிய மக்கள் என்கிற போது அவர் எடுக்கிற முதல் நடவடிக்கைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் இறுதியாக முடிவு செய்துவிட முடியாது. இது வந்த புதிதில் எவரும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வம் தான். அதிலும் குறிப்பாக இலங்கை அரசியலில் ஊழல்வாதிகள் கடுமையாக ஆதிக்கம் செலுத்தி இருக்கிற நிலையில் அவர்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைப்பது, ஊழல் செய்தவர்களை தடுப்பது, அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதை தடுப்பது, இது போன்ற நடவடிக்கைகள். ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இன்னும் சிலர் கைது செய்யப்படலாம். ரணில் விக்ரமசிங்கே கடைசியாக வழங்கிய, அவருடைய ஆதாயத்திற்காக வழங்கிய, தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு அரசியல்வாதிகளுக்கும் வழங்கிய மதுபான பர்மிட், அதையெல்லாம் நீக்கம் செய்திருப்போம். இதெல்லாம் மக்களிடம் இயல்பாகவே ஆர்வமான ஆதரவை பெறும். இதில் நாம் வியப்படைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இலங்கையினுடைய அரசியல் என்பது இத்தோடு முடிந்து போகிற ஒன்று அல்ல. இலங்கையினுடைய அரசியல் இன்னும் ஆழமானது, இன்னும் விரிவானது. இலங்கையினுடைய வரலாறு என்பது அனுரகுமார் பிறப்பதற்கு முன்பே தொடங்கிவிட்ட ஒன்று. நாம் 48 தொடக்கி பார்த்தாலும் சரி, 72 ஸ்ரீலங்கா குடியரசு அறிவிக்கப்பட்டதிலிருந்து பார்த்தாலும் சரி, 2009 முள்ளிவாய்க்கால் பேரவலத்திலிருந்து பார்த்தாலும் சரி, இந்த அரசியல் முழுவதிலும் சிங்கள பேரினவாதத்துக்கும் தமிழ் தேசிய மக்களுக்குமான முரண்பாடு தான் முதன்மை முரண்பாடு. இந்த முரண்பாட்டை தீர்க்காமல் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு முழுமையான தீர்வாக இருக்காது. இலங்கையில் அமைதி தவழுவதற்கு அது உதவி செய்யாது. அனுரகுமார் திசநாயக்கா இந்த சிக்கலை எப்படி தீர்க்கப் போகிறார் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. அதற்கான ஒரு வரலாற்று பின்னணி அவருக்கு இருக்கிறதா, அதற்கான ஒரு கருத்தியல் சிந்தனை தளத்தில் அவர் இருக்கிறாரா என்றெல்லாம் பார்த்தால் அப்படி எதுவுமே இல்லை. இன்றைக்கு அவர் எடுக்கிற அதிரடி நடவடிக்கைகள் எதுவும் இனச்சிக்கலுக்கான தீர்வு அல்ல. சில நடவடிக்கைகள் அவர் எடுக்கலாம். உதாரணமா, அரசியல் கைதிகள் விடுதலை என்று வாக்களித்திருக்கிறார், செய்யட்டும். ஆழ்கடத்தல் கொலைகளை நிறுத்துவது என்று பேசியிருக்கிறார், நிறுத்தட்டும், எல்லாம் நல்லது. ஆனா அது மட்டுமே இனச்சிக்கலுக்கு தீர்வாக முடியாது. மிக முக்கியமாக ஒரு கேள்வி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பில் 2015 இலங்கையும் சேர்ந்து கூட்டாக முன்மொழிந்த 30/1 தீர்மானத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு ரணில் அதிலிருந்து பின்வாங்கினார். மைத்ரிபாலா அவங்கெல்லாம் கால அவகாசம் கேட்டாங்க. முதல்ல மைத்ரியும் ரணிலும் ஒரு கட்டத்தில் கோட்டபயா நாங்கள் இதிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று ஐநா தீர்மானத்திலிருந்து வெளியேறிவிட்டார். அப்ப 47 நாடுகள் ஒருமனதாக வாக்களித்து இயற்றிய ஒரு தீர்மானத்திலிருந்து இலங்கை வெளியேறியது. அது குறித்து உலக நாடுகள் எந்த நடவடிக்கையும் அந்த நாட்டின் மீது எடுக்கவில்லை. இன்றைக்கு இவர் ஐநாவுக்கு அளித்த அந்த வாக்குறுதியை, உலக நாடுகளுக்கு அளித்த வாக்குறுதியை இலங்கை சார்பில் நிறைவேற்ற முன்வருவதாக இருந்தால் ஒரு பன்னாட்டு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும். அதில் பல நாடுகளுக்கு இடம் இருக்க வேண்டும். ஒரு பன்னாட்டு நீதி கிடைக்குவதற்கு வழி செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்ய போகிறாரா என்று தெரியாது நமக்கு. அவர் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதிங்கிறார். அந்த நீதி யார் கொடுக்க போறாங்க? அந்த நீதியை அவங்க சொன்ன மாதிரி ஒற்றை பொறிமுறை மூலமாக கொடுக்க போகிறார்களா, உள்நாட்டு பொறிமுறை மூலமாக கொடுக்க போகிறார்களா, இன்டர்னல் மெக்கானிசமா அல்லது இன்டர்நேஷனல் மெக்கானிசமா அல்லது ஹைபிரிட் மெக்கானிசமா, கலப்பு பொறிமுறையா? எதுவுமே தெளிவாக தெரியவில்லை. சிங்கள அதிகாரிகள், சிங்கள நீதிபதிகள், சிங்கள காவல்துறையினர், சிங்கள புலனாய்வாளர்களை வைத்து தரப்படுகிற எதுவும் நீதியாக, ஏன்னா கடந்த கால அனுபவம் அப்படித்தான் சொல்லுகிறார். இவரும் எப்படிப்பட்டவர் என்றால் இன அழிப்பு போரை ஆதரித்தவர், இன அழிப்பு போருக்கு படையணி சேர்த்து கொடுத்தவர். ரணில் காலத்தில் ஒரு போர் நிறுத்தத்திற்கான உடன்படிக்கை செய்த போது, புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்த போது அதை எதிர்த்து அமைதி கூடாது, தமிழர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று தன் தலைமையில் நீண்ட நடைப்பயணமே நடத்தியவர் இவர். நாம் இதையெல்லாம் மறந்துவிடவில்லை. குறைந்தது அவராவது தன்னுடைய இந்த கடந்த காலத்தை பற்றி வருத்தம் தெரிவித்திருக்கிறாரா, தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோருகிறாரா? எதுவுமே இல்லை. மிக வெளிப்படையான உண்மை என்னவென்றால்,
சிங்கள மக்கள் யாரை முதலிடத்தில் வைத்து போற்றுகிறார்களோ அவரை தமிழ் மக்கள் அந்த முக்கிய வேட்பாளர்களுக்குள் கடைசி இடத்தில் வைத்திருக்கிறார். எனவே தமிழ் மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிற விதத்தில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி ஒரு தேர்தல் அறிக்கையை அறிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை குறித்து அனுராக் குமாருடைய நிலைப்பாடு என்ன, அவர் என்ன சொல்கிறார், இந்த கோரிக்கையில் நியாயம் என்கிறாரா, நியாயமில்லை என்கிறாரா, நியாயம்தான் ஆனால் உடனே நிறைவேற்ற முடியாது என்கிறாரா, இந்த விளக்கம் எதுவும் அவரிடமிருந்து வராமல் இருக்கும் போது நாம் அனுராக் குமாரா மீது நம்பிக்கை வைப்பதற்கு அடிப்படையே இல்லை. இப்ப இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், தெருவழியா இருக்கட்டும், டாக் ஆஃப் த டவுனா வந்து அனுராவினுடைய மாற்றங்கள், அதிரடி, அங்க பேசினார், அவன் கைதா இவன் கைதா. இது வந்து உங்களுடைய பேச்சை பார்க்கும்போது இது இந்த மாற்றங்கள் என்பது ஒரு தொடருமான்றதுக்கு ஒரு ஐயமா இருக்கு. என்னென்று சொன்னால் இந்த பொருளாதார கொள்கை இருக்குல்ல, அதாவது இப்ப கடன் சுமையில இருக்கிற ஒரு நாட்டை பொறுப்படுத்திருக்கிறார் IMFல இருந்து. அப்ப இந்த நாட்டை வந்து மறைமுகமா அந்த ஆட்சியையும் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது வந்து இந்த வல்லரசுகள். இந்த வல்லரசுகள் வந்து இவருடைய இந்த போக்கு இடதுசாரி, உங்களை நாங்கள் முக்கியமா அழைச்சி கேட்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இடதுசாரி தத்துவத்தில் இருந்து வந்தவர்கள் வந்து அந்த தத்துவங்கள் தற்பொழுது உலக நாடுகளால் வரவேற்கப்படுமா, அந்த தத்துவங்களோடையே அவர் பயணிக்க முடியுமா, இந்த மாற்றங்கள் தொடருமா, இந்த இளையவர்கள் கூடி குதூகலிக்கிறாங்களல்ல, அந்த மாற்றங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க பௌத்த சிங்கள பேரினவாதம் அனுமதி அளிக்குமா? இலங்கையில் முதலாக இந்த பெரிய குடும்பங்களுக்கு வெளியில் இருந்து இடதுசாரி கொள்கைகள் பேசுகிற ஒப்பளவில் இளைஞரான ஒருவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஒரு புதிய ஆட்சி, ஒரு புதிய ஆள், அரசு அதே அரசு தான், ஆட்சி மாற்றமும் ஆள் மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனா இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? இல்ல. 72ஆம் வருடத்திய அரசமைப்பு சட்டம், 78ஆம் வருடத்திய அரசமைப்பு சட்டம், ஸ்ரீலங்கா ஷெல்பிய யூனிட்டரி ரிப்பப்ளிக் என்ற அந்த விதி, சினேலிஸ்தான் அங்கு ஆட்சி மொழி என்ற அந்த விதி, பௌத்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிற விதி, இதுல எந்த மாற்றமும் வரவில்லை. மாற்றம் வேண்டும் என்ற கருத்தை அனுராக் குமாரும் வெளியிடவில்லை. அவர் புத்த பிக்குவின் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு தான் பதவியேற்க போகிறார். ஆக அவரும் பௌத்த பேரினவாதத்திற்கு, சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு அவரும் அவருடைய கட்சியும் உடன்பாடானவர்கள் தான், இதுல மாற்றம் இல்லை. இந்த சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் இதெல்லாம் பேசுவதில் ஒரு அர்த்தம் இல்லை. ஏன்னா சிங்கள அரசாங்கத்தினுடைய அரசமைப்பு சட்டமே ஸ்ரீலங்காவை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்றுதான் அறிவிக்கிறது. ஜனநாயகம் சோசியலிசத்துக்கும் இந்த அரசு இதுவரை செயல்பட்டு வந்திருக்கிற முறைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ன? ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் கூட இதுவும் சோசியலிச குடியரசு தான், ஜனநாயக இறைமையுள்ள சமயச்சார்பற்ற சோசியலிச குடியரசு என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலை காலத்தில் எழுதி வைத்து விட்டார்கள். அதனால் நீங்க சோசியலிசம்னு கேட்க போனா எங்கேயும் போய் கேட்க முடியாது, அது இருக்கு, அவ்வளவுதான். அதுபோல இவர் தன்னை மார்க்சிஸ்ட் என்று அறிவித்துக் கொள்வதெல்லாம், இடதுசாரி என்று அறிவித்துக் கொள்வது, அதை ஒரு சிலர் நம்புவது என்பதெல்லாம் வேறு. ஏனென்றால் எந்த ஒரு இடதுசாரியும் இனவாதத்தை ஆதரிக்க முடியாது, இன ஒடுக்குமுறையை நியாயப்படுத்த முடியாது. இன ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துகிற யாரும் இடதுசாரியாக இருக்க முடியாது. மார்க்சிய லெனினியத்தினுடைய உயிர் கொள்கைகளில் ஒன்று தேசிய இனங்களின் தன் தீர் உரிமை, அதாவது சுயநிர்ணய உரிமை. இந்த சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் மார்க்சிஸ்டாகவோ இடதுசாரியாகவோ இருக்க முடியாது. தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை JVP ஏற்றுக்கொள்ளவில்லை, தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ளவில்லை, அனுராக் குமாராவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு எப்படி இவர் இடதுசாரியாக இருக்க முடியும்? தேசிய இன ஒடுக்குமுறை நிலவக்கூடிய ஒரு சூழலில் ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தின் விடுதலையை கோராத எவரும் ஒரு ஜனநாயகவாதியாக கூட இருக்க முடியாது என்று லெனின் சொன்னார். நீங்கள் ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாது என்றால் எப்படி இடதுசாரியாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அவருடைய பொருளியல் கொள்கை என்ன? ஏற்கனவே ரணிலும் ராஜபக்சேயும் மற்றவர்களும் கடைபிடித்திருக்கிற உலகமயம், தனியார்மயம், தாராளமயத்துக்கு இணக்கமான புது தாராளிய கொள்கை தான் அவருடைய கொள்கை. இதை அவரே அறிவித்திருக்கிறார். யாரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் அந்த கொள்கையில் தான் இருக்கிறோம் இருக்கிறார். இவர்கள் எதை நம்பி பொருளியல் நெருக்கடியை தீர்க்க போகிறார்கள்?
IMF கடனை நம்பி. IMF கடன் என்பது ஓசியில் வருவதல்ல, இது எல்லாருக்கும் தெரியும். அவன் திருப்பி வசூலிக்கிறான், வட்டி வசூலிக்கிறான் என்பது மட்டுமல்ல, கூடுதலாக இவருடைய பொருளியல் கொள்கையில் அவன் தலையிடுவான். ஒரு சேமநல அரசாங்க கொள்கைகளுக்கு எதிரானது IMF. மருத்துவம் இலவசமா இருக்கக்கூடாது, கல்வி இலவசமாக இருக்கக்கூடாது, சேமநல நடவடிக்கையில் அரசு ஈடுபடக்கூடாது. இது எல்லாமே தனியார் கையில் ஒப்படைத்து விட வேண்டும். எனவே மக்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகளை சுருக்கினால்தான் நீங்கள் IMF ஒப்பந்தத்தை கடைபிடிக்க முடியும். இதை ரணிலிடம் பார்த்தோம், இப்ப இவரிடம் அதைத்தான் பார்க்க போறோம். இதுக்கு என்ன மாற்று அவருக்கு? சிங்கள மக்களுக்கு இலங்கை தீவுக்கு ஏற்பட்ட பொருளியல் நெருக்கடிக்கு அடிப்படையே தமிழர்கள் மீது தொடுத்த அந்த போர் தான். அதற்காக ஆயுதங்களை வாங்கி குவித்ததுதான், அதற்காக பட்டாளத்துக்கு தீனி போட்டதுதான். இதை ஒத்துக்கொண்டால் தமிழரின் இனச்சிக்கலை தீர்க்காமல் இலங்கையின் பொருளியல் நெருக்கடியை தீர்க்க முடியாது என்ற முடிவுக்கு தான் வரணும். வரப்போகிறாரா? இல்ல. நீங்கள் IMF கடனை வாங்கி IMF நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தினால் இதே தொழிலாளர்கள், சிங்கள தொழிலாளர்கள் உட்பட இந்த அரசுக்கு எதிராக திரும்புவார்கள். மீண்டும் ஒரு அறகலையா மஹிந்தவுக்கு எதிராக, கோட்டபயாவுக்கு எதிராக வந்தது போல அனுரகுமாராவுக்கு எதிராகவும் ஒரு அறகலையா வரலாம். நீங்க ஆட்சிக்கு வந்த போதில் ரொம்ப நல்ல பேர் வாங்குவது நாங்க இந்தியாவில் பார்த்திருக்கோம். ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வந்த போதில் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தார்கள் தெரியுமா? மிஸ்டர் கிளீன். மிஸ்டர் கிளீன் என்ற பெயர் யார் வாங்கினது? ராஜீவ் காந்தி வாங்கினார் மிஸ்டர் கிளீன். மிஸ்டர் கிளீன் என்ன ஆனார்? கடைசியா மிஸ்டர் போஃபோர்ஸ் ஆகி போனார். ஏன்? அங்கதான் இட்டு செல்லும் இந்த அரசியல். இதை எதிர்த்து இவர் நிற்பதாக இருந்தால் மக்களை திரட்டி போராடுவதற்கு அணியமாக இருக்க வேண்டும். மக்களை திரட்டி போராடுவதனால் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் ரெண்டு பேரையும் சமத்துவம் கொடுத்து, ரெண்டு மொழிகளுக்கும் சமத்துவம் கொடுத்து, ரெண்டு பேருடைய உரிமைகளை மதித்தால்தான் இவங்களை திரட்டி நீங்க போராட முடியும். அதுக்கெல்லாம் அனுரகுமார் வரப்போகிறாரா நமக்கு தெரியாது, பொறுத்து இருந்து பாருங்க. இப்போதைக்கு மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்க முடியாது, அனுரகுமாராவை நம்பி தமிழர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட முடியாது. அதுதான் முக்கியம். வரலாற்றுல முதல் தடவையா அது சிங்கள பேரினவாத கட்சிகள்னு சொன்னான்னா, நாம வேற வேற பேர்கள்ல சொன்னான்னா அந்த அந்த கட்டமைப்பை வந்து அவங்க வெறுத்திருக்கிறாங்க. மேட்டுக்குடி ஆளும் வர்க்கத்தை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. முதலா ஒரு சாதாரண அடிப்படை ஒரு குடியிலிருந்து வந்திருக்கக்கூடியவரை வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து தமிழ் இளையவர்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு எழுச்சி ஒன்று வந்திருக்குது. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்ன? அப்ப இதுல முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், அந்த இளையவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கோரிக்கையில ஒரு நிலைப்பாடு என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு அதன் மேல நீங்க முடிவுக்கு வரணும். ஒன்னும் இல்ல, 2009 இன அழிப்பு நடந்தது என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறாரா? அதற்காக அவர் வருந்துகிறாரா? சிங்கள மக்கள் தங்களுக்கு வேண்டிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தது போல தமிழ் மக்கள் தங்கள் அரசியல் வருங்காலத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற உரிமையை அவர் ஒத்துக்கொள்கிறாரா? ஒரு பொது வாக்கெடுப்பை ஏற்றுக்கொள்கிறாரா? இதெல்லாம் கேட்கணும். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன விடை சொல்ல போறாரு? 19,000 பேர் கைம்பெண்களாகி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன விடை? மேலிருந்த வாரியா பேசி பயனில்லை. ஒரு தாரதை வந்து நாம பெற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு போகலாம் என்று சில பேர் முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம், அது ஒரு மிகவும் அச்சுறுத்தலா இருக்குது, அதை வந்து நீக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். மற்றது வந்து இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். சிங்கள பௌத்தமயமாக்கல், ஆக்கிரமிப்பு, அதை தடுத்து நிறுத்துறன்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை வேறொரு வார்த்தையில போட்டுக்கொண்டாலும் இனப்பெரம்பலோ அப்படின்னு போட்டிருக்கிறார். ஊழல் அரசியல்வாதிகள் அதை விடும், அது நமக்கு அது அதாவது நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, அது சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் ஊழல் அரசியல் நீக்கப்பட வேண்டும். அதுக்கு யாரும் குறுக்கால நீக்க வேணும். அதை பற்றி நாம பேச வேண்டிய தேவையில்லை. அப்ப இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாம சிலருக்கு தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்பது பிற்போக்கானது, இது ஒரு புதுசா கொண்டு வந்திருக்கிறார், இதை பார்த்தா என்ன, இந்த வழியில போய் பரிசீலிச்சா என்னன்ற ஒரு கேள்வி கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன என்ன பதில் சொல்லுவீங்க? இவர் சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் சிறு சிறு நடவடிக்கைகளா இருந்தாலும் கூட சரி, செயல்படுத்தினால் வரவேற்கும். அதுல ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அவர் என்னென்ன சொல்லியிருக்கிற அரசியல் கைதிகள் விடுதலை, இனப்பரம்பலை தடுப்பது, வன்முறையை தவிர்ப்பது, என்னென்ன சொல்லியிருக்காரோ செய்யட்டும். செய்தவரை நல்லது, அதை பத்தி நம்ம மறுப்பே இல்லை.
அது எப்படி தமிழ் தேசிய இன சிக்கலுக்கு தீர்வாகும்? நீங்க சிங்கள பேரினவாத அரசு ஒரு ஊழலற்ற அரசா இருந்தா கூட தமிழ் தேசிய இன சிக்கல் அதனால் எப்படி முடியும்? முடியாதே. அது இன அழிப்புக்கு நீதி ஆயிடாதே. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட போறாரு அவரு? காணாமல் ஆக்கியவர்களை கூண்டில் ஏற்றினால் தான் அது தீரும். ஆனா நான் அவர் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். தமிழர்களையே அப்படியே மறந்துருங்க. பிரகீத் எக்கனலி ஹுவடாவை கொலை செய்தவர்களை இவர் கூண்டில் ஏற்றப் போகிறாரா? லசந்த விக்ரமதுங்காவை கடத்தி கொண்டு போய் கொன்றவர்களை இவர் கூண்டில் ஏற்றப் போகிறாரா? என்ன செய்ய போறாரு? அவர் என்ன சொல்றாரு? சிங்களப்படையினர் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? இதான மைத்திரிபாலாவும் சொன்னாரு. ஆமா ஆமா. எப்படி நம்ம நம்ம கோரிக்கையில் நம்ம எப்படி விட்டுற முடியும்? அதனால நல்லது செய்தால் வரவேற்போம் என்பது தப்பே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, செஞ்சா வரவேற்போம், வேணான்னே சொல்லல. ஆனால் நல்லது செய்தால் வரவேற்போம் என்பதனுடைய பொருள் அது போதும் எங்களுக்கு என்பது அல்ல. அதுக்காக நம்ம நிக்கல, அதுக்காக நம்ம போராடல. இவ்வளவு மாவீரர்கள் உயிரை கொடுத்தது அதுக்காக இல்லை. திலீபன் பட்டினி இழந்து செத்தது இதுக்காக இல்லை. இவ்வளவு தியாகங்கள் நடைபெற்றது இதுக்காக இல்லை. இவ்வளவு சிக்கலான எதிர்மறை காரணிகளை எல்லாம் கடந்து தமிழ் கட்டமைப்பு உருவாக்கி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி கூட்டறிக்கை கொள்கை தேர்தல் அறிக்கை வெளியிட்டதும் இதற்காக அல்ல. அப்ப நாம அதெல்லாம் நம்ம தொடருவோம். நாம வெளிப்படையா பேச போனா இது தமிழர்களுக்கு முன்னால ஓடி திரிகிற ஒரு மாயமானன்னு சொல்றீங்க அனுராவ. மாயமான் ஒரு பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரையை நம்பி பந்தயம் கட்டாதீர்கள், ஏமாந்து போவீர்கள்னு எச்சரிக்கிறோம். இது வரலாறு கொடுக்கிற எச்சரிக்கை. பிரிட்டன்ல எத்தனை முறை தொழிற்கட்சி தலைவர்களை நம்பி ஏமாந்து இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல எத்தனை முறை இடதுசாரிகள்ட்ட ஆட்சி கொடுத்து ஏமாந்து இருக்கிறாங்க? வல்லரசு நாடு தான். நீங்க கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன, தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன? இஸ்ரேல்ல லிக்குட் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன, லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தா என்ன? பாலஸ்தீனர்களுக்கு எதிராக தானே இருக்கு. இப்படி உலக வரலாறு முழுவதும் பட்டறிவு நிறைந்து கிடக்கிறது. இலங்கையில மட்டும் எப்படி வேற விதமா இருக்கும்? அதனால நம்ம அப்படி எதிர்பார்க்கலாம். அனுரகுமாராவை நம்பாதீர்கள் என்றுதான் நான் சொல்றேன். நம்புறதுன்னா இன்னெல்லாம் செய்யறாரு, என்ன செய்யற வரைக்கும் ரைட்டு, மகிழ்ச்சி, வரவேற்போம். ஆனா அது எங்களுக்கு நிறைவளிக்காது, முடியல. எங்க சிக்கல் இன்னும் ஆழமானது, இன்னும் விரிவானது. அப்ப இந்த சூழல்ல ஒரு இடதுசாரி தலைவர் வந்து இலங்கையில பொறுப்பா இருக்கிற போது இங்க ஐநாவில் ஏதாவது மாற்றம் வருமா? வந்திருக்கக்கூடிய அறிக்கைகள், அது சார்லஸ் பெட்டியினுடைய அறிக்கை, அதுக்கு முன்னால வந்த மூவர் குழுவினுடைய அறிக்கை, பிற்காலத்தில் ராதல் ஹுசைன் இருந்தபோது வந்த அந்த OISL அறிக்கை, இந்த அறிக்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளட்டுமே, ஏற்றுக்கொள்வதை அறிவிக்கட்டுமே. 2015 தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கட்டுமே. இன்னைக்கு என்ன அறிக்கை வந்தாலும் ஐநா செய்யக்கூடிய அந்த திறனாய்வுகள் உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கட்டுமே. அந்த தீர்மானத்தை ஏற்று ஓட்டு போடாம இருங்க, ஓடி போயிடாதீங்க. ஐநா விட்டு ஏன் ஓடி போறீங்க? ஓடாதீங்க, நில்லுங்க, நின்று நடவடிக்கை எடுத்து காட்டுங்க. இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குன்னு UN ஒர்க்கிங் குரூப் ஆன் ஃபோர்சிபிலி டிசப்பியர்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஈராக்குக்கு அடுத்தபடி இலங்கையில் தான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதிகம். கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்த சின்ன தீவு நாட்டில் ஒரு சிறிய மக்கள் தொகையில் 20,000 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையை கண்டறியணும். காணாமலாக்கியதற்கு யார் பொறுப்பு என்பதற்கான சான்றுகள், சாட்சியங்கள் ஐநா மனித உரிமை பேரவையின் கையில் பாதுகாப்பா இருக்கு. அந்த சாட்சியங்களை வெளியிடுங்க. சாட்சியங்கள்ல யார் கூட்டிட்டு போனது, யார் கொண்டு போய் காணாமல் அடிச்சது, யார்கிட்ட கொண்டு போய் சரணடைய வச்சாங்க, எல்லாமே இருக்கு. அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. சொல்லுங்க, இல்ல குற்றம் யார் குற்றம்னு சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். ஏற்கனவே நல்லா ஞாபகம் வச்சுங்க, மைத்திரிபாலாட்ட போய் நம்ம தாய்மார்கள் சொன்னாங்க, எங்க ஆட்களை எல்லாம் நீங்க காணாமல் அடிச்சா. அவர் சொன்னார் மைத்திரிபாலா, இல்லம்மா எங்க சிங்கள தரப்புலையும் சில பேர் காணாமல் போயிருக்காங்கன்னாங்க. அந்த அம்மா சொன்ன பதில் தெரியுங்களா? உங்க தரப்புல காணாமல் போனவங்க யாரையும் நீங்க கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சு காணாம போல. ஆனா நாங்க யார சொல்றோம்னா, உங்க படைத்தளபதிகள்கிட்ட கொண்டு வந்து நாங்க வெளிப்படையா ஒப்படைச்சோம். அவங்க காணலன்னா நீங்க தானே பதில் சொல்லணும்னு திருப்பி கேட்டாங்க. மைத்திரிபாலா ஒத்துக்கிட்டார், உண்மைதான். என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே. இப்ப இவர் செஞ்சு காட்டட்டும்.
ராஜபக்சே தாங்க கழுத்தை சுத்தி சேப்பு துண்டு போட்டுக்கிட்டு அலைஞ்சவரு. அதுக்காக ராஜபக்சே நம்ம நம்பலையே. சிவப்பு சாய இடதுசாரி நிலையில இருக்கக்கூடிய தலைவர் மாற்றங்கள், அதாவது பொருளாதார மாற்றங்களை வந்து தான் அடிப்படை பொருளாதார மாற்றங்களை செய்வேன் என்று சொல்லுறார். அந்த அடிப்படை பொருளாதார மாற்றம் வந்து இந்த இடதுசாரி சிந்தனையில இருந்தா கூட வராதுன்னு சொல்லி நீங்க சொல்ல வர்றீர்களா? சிங்கள இடதுசாரிகளுக்கு ஒரு மரபு உண்டுங்க. கொல்வின் டி சில்வாவை பார்த்தாச்சு, என்எம் பெரேராவை பார்த்தாச்சு. இந்த இடதுசாரிகள் எல்லாம் நிறைய தமிழர்களுக்கு ஆதரவா பேசினவங்க, தனி சிங்கள சட்டத்தை எல்லாம் எதிர்த்தவங்க. ஆனா நடைமுறை என்று வந்தால் அவர்களும் சிங்கள பேரினவாதிகளாகத்தான் நடந்து கொண்டார்கள். 2 languages 1 nation 1 language 2 nations என்று முழக்கம் கொடுத்த கொல்வின் டி சில்வா தான் 72ஆம் வருஷத்துல சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழி என்ற அரசமைப்பு சட்டத்தை எழுதினார். பௌத்தத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். ஒற்றையாட்சி குடியரசை உருவாக்கினார். சினிமா கொண்டு வந்தாங்கல்ல அரசமைப்பு சட்டம், எழுதினது யார்? கொல்வின் டி சில்வா தானே. சினிமா அரசாங்கத்தில் இடதுசாரிகள் இருந்தாங்களா இல்லையா? என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம்? அதனால அதே மரபில் இவர் வர்றார். பேச்சளவில் இடதுசாரி, செயலளவில் இனவாதி. அதுதான் அனுரகுமாரும் அதுல ஒருத்தர் தான். இதை காலப்போக்கில் தெரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாதவர்கள் காலப்போக்கில் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அந்த வறிய நிலைமை, அதாவது அடிப்படை உணவு வசதியின்மை, இப்படியான அன்றாடம் தேவைப்படுற பொருட்களுடைய தட்டுப்பாடு, இப்படியான நிலைமையில வந்து மிகவும் வந்து பொருளாதார நிலையில அடித்தட்டு மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவருடைய பொருளாதார கொள்கைன்றது வந்து அந்த மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துமா? இல்ல, இவர் மேம்படுத்துவதற்கு என்ன பொருளாதார கொள்கையை முன் வச்சிருக்கிறார்? நீங்க 2 குதிரைகள்ல சவாரி பண்ண முடியாதுங்க. ஒன்று, நீங்க புதுத்தாராளிய முதலியம், நியோ லிபரல் கேபிட்டலிசம். இதுதான், இதன் அடிப்படையில் தான் நீங்க உலக சந்தையோடு பிணைக்கிறீங்க. ஸ்ரீலங்காவை கொண்டு போய் பிணைக்கிறீங்க, IMF கடனோடு பிணைக்கிறீங்க, சீனாவுக்கு விரிக்கிற கடன் வலையில போய் மாட்டிக்கிறீங்க, இந்தியாவை சார்ந்து நிற்கிறீங்க, இந்திய ஆளுவகுப்புக்கு ஒப்பந்தங்கள் கொடுக்குறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு சேவநல அரசு, மக்கள் நன்மை தான் முதன்மை என்று சொன்னால் நீங்க மக்களை சார்ந்து மக்கள் போராட்டங்களை நம்பி இந்த வல்லரசுகளிடமிருந்து விடுபட்ட ஒரு பொருளியல் கொள்கையை கடைபிடிக்கணும். ரெண்டுல எது நீங்க? அனுரகுமார் எதுல நிக்கிறார்? எங்க நிக்கிறார்? ரணில் கடைபிடித்த அந்த பாதையை தான் தொடர போறார். ரணில் கடைசியா என்ன சொன்னாரு? என்னுடைய அருமையான ஸ்ரீலங்கா குழந்தையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். அந்த குழந்தை என்ன குழந்தை? அது IMF-க்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த குழந்தை. நீங்க அந்த அடிமை சாசனத்தை உறுதியா கடைபிடிங்கன்னு அவர் கேட்டுக்கிறார். அவருக்கு விட்ட கடன் அதுதானே. இவர் இல்ல, நான் மாட்டேன், நான் எல்லாம் செய்ய மாட்டேன். இலங்கை ஒரு சுதந்திர நாடு, இறைமையுள்ள நாடு. நாங்கள் சீனத்திற்கோ இந்தியத்திற்கோ அல்லது அமெரிக்காவிற்கோ IMF-க்கோ பணிய மாட்டோம் என்ற நிலைப்பாடு எடுக்கிறார். அப்படி ஒண்ணு இல்லையே அவருடைய நிலைப்பாட்டில். இந்த மாற்று பொருளாதார கொள்கைன்னா சில சலுகைகளை வழங்குவது, ஒரு விலைவாசியை கட்டுப்படுத்துவது, சில புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, இது எல்லாமே IMF அனுமதிக்கிற எல்லைக்குள்ளதான். மறந்துடாதீங்க. IMF என்ன பண்ணுவான்? ஒரு கட்டத்துக்கு பிறகு நிறுத்து. ஏன் ஆஸ்பத்திரியில் இலவசமா மருந்து கொடுக்குற? ஏன் பள்ளிக்கூடத்தில் இலவசமா கல்வி கொடுக்குற? இதையெல்லாம் நிறுத்து. மக்களுக்கு சலுகைகள் கொடுக்காத. முடிஞ்சா அவங்க முதலாளித்துவ சந்தையில போட்டி போடட்டும். இதான அவனுடைய நிலைப்பாடு. இதுதானே இந்தியா வலியுறுத்தும், சீனா வலியுறுத்தும், அமெரிக்கா வலியுறுத்தும். இவர் இதுல இருந்து எப்படி விலகி நிக்க போறாரு? அதுக்கு என்ன வழி இருக்கு? சொன்னார நம்ம கேட்டுக்கோங்க. மாற்று பொருளியல் கொள்கைகளை இவர் கடைபிடிப்பார் என்றால் செயலளவில் காட்டினா நாம வரவேற்போம். அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு எதுவும் என் கண்ணில் தெரியல. சரி, அதாவது இந்த தமிழ் தேசியம், விடுதலை புலிகள் முன் வச்ச தமிழ் தேசியம் அது ஒரு ஏழை எளிய மக்களினுடைய பொருளாதார இலக்கை எட்டிச்சுன்னு சொல்லி பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அரசு அறிவியல் கல்லூரியோ அல்லது விடுதலை புலிகள் வச்சிருந்த அந்த பொறிமுறைன்றது அது ஒரு தமிழ் தேசிய பொறிமுறை. சுனாமி 24 மணி நேரத்தில் மீள்கட்டமைப்புகளை கொண்டு வந்தாங்க, அந்த மக்களுக்கு உதவி செய்தாங்க. அப்ப இப்ப சில தரப்பால பேசப்படுது தமிழ் தேசியம் என்பது ஒரு பிற்போக்குவாதம். அனுரா பேசுறது தான் ஒரு முன்னிலையான
ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அந்த மாதிரி சொல்றாங்க. இது குறித்து நீங்க என்ன ஒரு சொல்ல ஒரு வரீங்க? ஒரு மெயின் நிலை தமிழீழ அரசினை தலைவர் பிரபாகரன் அமைத்தார். அது ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக அமைந்தது. எந்த அயல் நாட்டு வல்லரசுகளின் உதவியும் இல்லாமல் அவர்கள் ஒரு மீள்கட்டுமானத்தை உருவாக்கினார். அன்னைக்கு இருந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு அனுசரணையாளராக இருந்தார் பார்த்தீங்களா, எரிக் சொல்ஹெய்ம் தானே. அவர் என்ன சொன்னாரு? நான் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பா எப்படி மீள்கட்டுமானம் செய்தது என்பதை பார்த்திருக்கிறேன். ஆனா அதையெல்லாம் விட விரைவாகவும் சிறப்பாகவும் இந்த தமிழீழப் பகுதியில் விடுதலை புலிகள் மீள்கட்டுமான பணியை செய்திருக்கிறார்கள். நான் அதை பார்த்து வியந்தேன். யார் சொல்றா? எரிக் சொல்ஹெய்ம் சொல்றார். ஏன் முடியாது? மக்களை சார்ந்து ஒரு மீள்கட்டுமானம், மக்கள் நலனுக்கான ஒரு மீள்கட்டுமானம், அதை செய்ய முடியுமானா முடியும். அதுக்கு மனசு வேணும், அதற்கான கொள்கைகள் வேணும், அதற்காக மக்களை அணிதிரட்டி மக்களை சார்ந்து செய்யணும். இதெல்லாம் அனுரகுமார் செய்ய போறாரு நான் நம்பல. செய்யறதா இருந்துச்சுன்னா அவருக்கு சிங்கள மக்கள் மட்டுமல்ல, தமிழ் மக்களின் ஒத்துழைப்பு வேண்டும், முனைப்பான ஒத்துழைப்பு வேண்டும். ஒத்துழைப்பு எப்ப வேணும்? தமிழ் மக்கள் ஒரு அநீதியான போரினால் அமுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு நீங்கள் முறையான நீதியை வழங்குவதற்கு முன்கை எடுத்தால்தான் தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதுதான் உண்மை. அது செய்யாம எப்படி மாற்று பொருளாதார கொள்கை வாயால பேசுறத வச்சு நம்புறதுக்கெல்லாம் நம்ம அநியமா இல்லைங்க. நமக்கு அப்ப நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய சூடு கண்ட பூனை நாம. அதனால நம்ம ஏமாற தயாரா இல்லை.